ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்டி வயிற்றுல துண்டை கட்டிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்கே ராஜராஜனும் அருள்வாக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. பாட்டி வயிற்றுல துண்டை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு ராஜராஜன் கேட்குறாங்க, அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு, எதுக்காக வயிற்றுல துண்டை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி அப்படியே விழுந்துடுறாங்க. அப்போ காட்டி வந்து பாட்டியை பிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என் பேரனை யாரோ அடித்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த இடத்துக்கு நானும் போனேன். அங்கே வந்து காளியம்மா என்னைய வழிமறைச்சி என் வயிற்றுலேயே குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரீட்லாம் பண்ணிவிட்டு அவங்கள படுக்க வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அத்தைக்கிட்ட பேசி அத்தையை இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா, சாமுண்டேஸ்வரி எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சால் ஓடி வருவா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக அவெல்லாம் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நான் எப்படியாவது பார்த்து பேசி அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது சந்திரா சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தியை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, அங்கே நீங்கள் தானே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டியே இது மாதிரி காளியம்மா வழிமறைச்சி வயிற்றுல கத்தியால் குத்திட்டாங்க, அதனால அவங்க ரொம்பவே முடியாமல் இருக்காங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா நம்ம நினச்ச மாதிரியே ஒரு டிக்கெட் வந்து மேலே போய் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் முடியாமல் தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கணும் அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பாட்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ஏன் அக்காவை போயிட்டு அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு வர சொல்கிறியா, இதெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் இன்னும் அவங்கக்கிட்ட பேசலை, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், அவங்க வந்து இப்போது ரொம்பவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது அவங்கள நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து பயங்கர கோவப்படுறாங்க. என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பகை உனக்கு தெரியாதா, நீ என்ன லூசு மாதிரி அவங்கள போய் பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் சந்திரா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அத்தை, அவங்களுக்கும் உடம்பு முடியலன்னா பார்க்குற கடமை எனக்கும் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிது. இதை கேட்ட சந்திரகலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னது இது, இவன் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சிருவான் போலையே, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள நம்ம கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது, அது ரொம்பவே தப்பு, அவங்க நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம போய் உதவணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம சாமுண்டேஸ்வரி துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அக்கா கூட இருந்தால் தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்மளும் ஏதாவது சாக்கு சொல்லி அக்கா கூட கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் துணி எடுத்து வைக்க போகிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன சந்திரா நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா நானும் தான் வரேன், அந்த காளியம்மா யாராவது நான் வீட்டில் தனியாக இருக்கிறது தெரிஞ்சா என்னை ஏதாவது செஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து சிரிக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் யாரும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு வாக்கா நம்ம போகலாம், நீ இருக்கிற இடத்துல தானே எப்போயும் நானும் இருப்பேன், இப்போ நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் கிளம்பிடுறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சந்திராவே மிரட்டுறாங்க. இப்போ சந்திரா நினைக்கிறாங்க, அச்சோ இவன் கோவத்தில் அடித்தாலும் அடிச்சிருவான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கூட கிளம்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து மயில்கிட்ட எல்லாருக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள், பாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்னப்பா சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு வேளை அத்தை வரன்ட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நம்ம பாட்டிக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக நம்ம அத்தையை வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபடியே சாமுண்டேஸ்வரி பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி மனசில் நினைக்கிறாங்க, நான் எந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சனோ இப்போ அந்த வீட்டுக்கே வரேன், என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது நம்மளோட தன்மானத்தை விட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வராங்க.
அப்போ தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு தெரியுது சாமுண்டீஸ்வரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. என்னோட மருமக இந்த வீட்டுக்கு வருவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா சாமுண்டீஸ்வரி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை எனக்கு ரொம்பவே சந்தோஷமா, எனக்கு இந்த அடிப்பட்டத்தில் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, ஏன்னா நீ இது மூலமாக தானே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் எதுவுமே காதில் வாங்காத மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னோட கடமை இது, அதுக்காக தான் நான் வந்தேன், இருந்தாலும் அந்த பகை இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து ராஜராஜனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, மாமா இவ்வளோ நாளாக நான் எந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்தனோ அந்த உண்மையை சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, ஏப்பா கொஞ்ச நாள் போட்டுமே, எதுக்குப்பா இப்போ உடனே அவசரப்படுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மாமா எனக்கு மனசில் ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கு, இனிமேட்டு இந்த விஷயத்தை மறைச்சா அந்த குற்ற உணர்ச்சியே என்னைய சாகடிச்சிடும், அதனால நான் உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தீபாவதி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சா இவர் எவ்வளோ நல்லவரா இருக்காரு, இவங்க குடும்பத்தில் போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தீபாவதி அவங்க 2 பேரையும் பேசுறதை கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திக் வந்து உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் எப்படி சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல போறாரு? இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை தன்னோட மருமகனா ஏத்துப்பாங்களா, அப்படி இல்லை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.